நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாரு. பழைய திமுகவை பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் துணியில் பண்ணியிருக்காரு. பழைய திமுகனா பழைய திமுக கலைஞர் மக்களுக்காக போராடினாங்க. கலைஞர் வந்து தலையில் ட்ராக்ல தலை வச்சது, அப்புறம் கண்ட இடத்துல போய் மக்களுக்காக அவங்க வந்து பணி செஞ்சாங்கல்ல, போராடினாங்கல்ல மக்களுக்காக. நீ பார்த்த என்ன சொல்ற? தமிழ்நாடு மக்கள் மேல அவர் எவ்வளவு வந்து அவர் அக்கறையா இருக்கான்றதே எனக்கு அந்த காணொலியில் என்னால் புரிஞ்சுக்க பாரு. உனக்கு நல்லபடியாக மரியாதை கொடுக்கலான்னு கொடுத்தானே பேசுகிறேன். அதே மாதிரி வா. அவருக்கு பொசுக்குன்னு 2 சொம்பு 3 சொம்புன்னு தூக்கிட்டு வரக்கூடாது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன தமிழ்நாடு மக்கள் மேலே அக்கறை இருந்துச்சு அவருக்கு? 2 வயசு குழந்தைய திமுககாரன் பாலியல் வன்முறை செஞ்சான். அதுக்கு இது வரைக்கும் வாய் திறந்தார். அவர் முதலமைச்சர் தானே, அவர் கட்சிக்காரன் தானே. 80 வயசு மூதாட்டி பாலியல் வன்முறை செஞ்சு கொண்டா, அதுவும் திமுககாரன் தானே. வாய் திறந்தாரா? பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும்போது பொத்திட்டு உட்காந்து இன்னைக்கு வந்து அறிக்கை விட்டார் என்ன விட்டுருக்காரு? வீட்டுக்கு வீடு எல்லாத்துலேயும் கருப்பு கொடி கட்ட சொல்லியிருக்காரு. எப்படி கருப்பு கொடியா? வீட்டுக்கு வீடு கருப்பு கொடி நட்டணும் அப்படின்னு சொல்லி இவரையும் வெள்ளை கொடையை தூக்கிட்டு ஓடினாரு. மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப எதுக்கு வெள்ளை கொடை, அதுவும் தமிழ்நாட்டிலே கிடைக்காத வெள்ளை கொடையை ஆர்டர் பண்ணி செய்ய சொல்லி ஏன் கொண்டு போனேன்? நம்ம தேடணுமா? அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்தையும் தேடணுமா? வெள்ளை கொடை கிடைச்சதா? கிடைக்கல. சிரிக்கிறாங்க விழுந்து. உலகத்தில் எங்கேயுமே வெள்ளை கொடை கிடையாது. நீ உனக்கு வெள்ளை கொடை வேணும்னா கான்டாக்ட் www.stalin.com. பிரதமர் வரும்போது வெள்ளை கொடையை தூக்கி கொண்டு போய் நின்றுக்கிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு கருப்பு கொடி ஏற்றுன்ற திமுக வந்து முதல்ல சட்டமன்றத்தில் எம்எல்ஏவை கொண்டு வந்தது, பிஜேபியை எம்எல்ஏவை கொண்டு வந்தது யாரு? திமுக. இத்தனைக்கும் பாபர் மசூதி இடிச்சதுக்கப்புறம் பிஜேபியோட கூட்டணி வச்சது திமுக. ஸ்டாலின் நம்ம ஒரு விஷயம் கேட்போம். சாதி வாரி கணக்கெடுப்பு நீ ஏன் எடுக்கல? முதல்ல அவன் கை காட்டிட்டார்ல, மேலே அவங்க தான் எடுக்கணும். மேலே இருக்கவன் பார்த்து மேலே இருக்கவனா யாரு? கவுண்ட் பண்ணி ஒருத்தன் சொல்லுவானே, எல்லாம் மேலே எல்லாத்தையும் நானே பார்த்துட்டா கட்லிகளை ஒருத்தன் இருக்க அவன் கேட்டா கொடுப்பேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், தளபதி அவர்கள் ரூட் மேப்ல மறுபடியும் குளத்தூருக்கு வரணும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் தேவா. திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாரு. பழைய திமுகவை பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் துணியில் பண்ணியிருக்காரு. பழைய திமுகனா கலைஞர் மக்களுக்காக போராடினாங்க. கலைஞர் வந்து தலையில் ட்ராக்ல தலை வச்சது, அப்புறம் கண்ட இடத்துல போயிட்டு வந்தது, காசு கொடுக்காம எடுத்துட்டு வந்தது, தமிழுக்காக போராடினது, ஸ்டாலின் போராடினது, ஒரு தம்பி வந்து பால் டயல் குடிச்சது, அந்த மாதிரியா? இல்லை இது மக்களுக்காக அவங்க வந்து பணி செஞ்சாங்கல்ல, போராடினாங்கல்ல மக்களுக்காக. நீ பார்த்த அதை பத்தி அப்ப நான் பிறக்கல, வரலாறு பிடிச்சிருக்கேன். அதை பத்தி ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஒன்று அந்த தொகுதி மறுவரை செய்யறாங்களா ஒன்றிய அரசு, அதை கண்டிச்சு ஒரு வீடியோ விட்டுருக்காரு. என்னன்னா, கண்டிக்க கூடாது, அதாவது பிரிக்க கூடாது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்வோம் ஒன்றாக அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ விட்டுருந்தாரு. பாத்தீங்கன்னா 3மே அவங்க தலைப்புல வச்சு ஏற்கனவே அவங்க போட்டது தானே. ஆமா, அதை ஒன்னா கோர்த்து இதுக்கு யூஸ் பண்றாப்லையா? சரி, என்ன சொல்ற? தமிழ்நாடு மக்கள் மேல அவர் எவ்வளவு வந்து அவர் அக்கறையா இருக்கான்றதே எனக்கு அந்த காணொலியில என்னால் புரிஞ்சுக்க. பாரு, உனக்கு நல்லபடியா மரியாதை கொடுக்கலான்னு கொடுத்தானே பேசுகிறேன். அதே மாதிரி வா. அவருக்கு பொசுக்குன்னு 2 சொம்பு 3 சொம்புன்னு தூக்கிட்டு வரக்கூடாது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன தமிழ்நாடு மக்கள் மேலே அக்கறை இருந்துச்சு அவருக்கு? 2 வயசு குழந்தைய திமுககாரன் பாலியல் வன்முறை செஞ்சான். அதுக்கு இது வரைக்கும் வாய் திறந்தார். அவர் முதலமைச்சர் தானே, அவர் கட்சிக்காரன் தானே. 80 வயசு மூதாட்டி பாலியல் வன்முறை செஞ்சு கொண்டா, அதுவும் திமுககாரன் தானே. வாய் திறந்தாரா? பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும்போது பொத்திட்டு உட்காந்துட்டு இன்னைக்கு வந்து அறிக்கை விட்டார் என்ன விட்டுருக்காரு? அதான் இந்த ஒன்றிய அரசு அந்த மசோதாவை வந்து கைவிடணும், இல்லாட்டினா வந்து தமிழ்நாடு போராட்டம் வெடிக்கும். வீட்டுக்கு வீடு எல்லாத்துலேயும் கருப்பு கொடி கட்ட சொல்லியிருக்காரு. எப்படி கருப்பு கொடியா? வீட்டுக்கு வீடு கருப்பு கொடி நட்டணும் அப்படின்னு சொல்லி இவரையும் வெள்ளை கொடியை தூக்கிட்டு ஓடினாரு. அதுக்கு பதில் சொல்லு. தமிழ்நாட்டுக்கு நிதி வேணும்னு போனாரு. மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப எதுக்கு வெள்ளை கொடை, அதுவும் தமிழ்நாட்டிலே கிடைக்காத வெள்ளை கொடையை ஆர்டர் பண்ணி செய்ய சொல்லி ஏன் கொண்டு போனேன்? மரியாதைக்கு நம்ம தேடணுமா? அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்தையும் தேடணுமா? வெள்ளை கொடை கிடைச்சதா? கிடைக்கல. நான் வந்து என்னுடைய உறவினர்கள் எல்லாமே இருக்காங்க. கனடா, யூஎஸ்ல இருக்காங்க, துபாயில் இருக்காங்க, சவுதியில் இருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டேன். சிரிக்கிறாங்க விழுந்து. உலகத்தில் எங்கேயுமே வெள்ளை கொடை கிடையாது. நீ உனக்கு வெள்ளை கொடை வேணும்னா கான்டாக்ட் www.stalin.com. புரியுதா? நீ ஸ்டாலின் வந்து பிரதமர் வரும்போது வெள்ளை கொடையை தூக்கி கொண்டு போய் நின்றுக்கிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு கருப்பு கொடி ஏற்றுன்ற திமுக வந்து முதல்ல சட்டமன்றத்தில் எம்எல்ஏவை கொண்டு வந்தது, பிஜேபியை எம்எல்ஏவை கொண்டு வந்தது யாரு? திமுக. எச் ராஜாலாம் ஒரு ஆள்னு சொல்லிட்டு அவர் எம்எல்ஏ ஆக்கி விட்டது யாரு? இன்னைக்கு திருமாவளவன் வார்த்தைக்கு வார்த்தை விஜய் வந்து பாஜக கைகூலின்றார்ல, அவரே வந்து பாஜக தயவுல தானே எம்எல்ஏ ஆனாரு. யாரு? திருமாவளவன் மங்களம் தொகுதியில். ஒட்டுமொத்தமா பாஜகவுக்கு சொம்பு தூக்குனது அன்னைக்கு யாருனாக்கா நீங்க தான். நீங்கள் வந்து இத்தனைக்கும் பாபர் மசூதி இடிச்சதுக்கப்புறம் பிஜேபியோட கூட்டணி வச்சது திமுக. தொடர்ச்சியாக தமிழ் மக்களை வந்து என்ன சொல்றது, டு தி கோர் எல்லா பிரச்சனைக்கும் ஆளாக்கும் பொழுதும் கூட வந்து திமுக கூட சேர்ந்து வந்து திமுக வந்து அவங்களோட சேர்ந்து கை கோர்த்தது யாரு?
இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா அந்த டிமானிசேஷன் அப்பெல்லாம் நடந்த விஷயமா இருக்கட்டும், இல்ல எனக்கு வந்து கலைஞர் என்ஆர்சி அப்போ வந்து திமுக ஆடின ரெட்டை வேடமா இருக்கட்டும். ரெட்டை வேடம் போட்டாங்களா? இல்லையே, போராட்டம்லாம் பண்ணாங்களே சென்னையில். அதெல்லாம் உருட்டு தம்பி. உள்ளபடி இன்றைக்கு வரைக்கும் பிஜேபியை கடுமையாக எதிர்த்தோம்னு சொல்லி திமுக செய்த முன்னெடுப்பு என்ன? இன்றைக்கு திமுக கூடி இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் பிஜேபி எதிர்த்து நீங்கள் கொடுத்த குரல் என்ன? இன்னைக்கு ஸ்டாலின் கூட போயிட்டீங்கல்ல, நிற்க போகிறதே அவருடைய சின்னம். ஆமாம், இன்ன வரைக்கும் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிங்க? ஆயத்தூரில் சீட்டு வாங்கிட்டு சந்தோஷமா வெளியில் பேட்டி தான் கொடுத்தாங்க, அவ்வளோதான். ஸ்டாலின் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாரு? அவரு சொல்லல புதுசா. அப்புறம் அப்பனும் பிள்ளை நல்ல நடிக்க சொன்னீங்கன்னாக்கா, இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் நடிக்கிறது, சினிமாவில் வந்து 2 பேரும் நடித்து பார்த்தாங்க, 10 பேர் கூட பார்க்கல. உனக்கு தெரியும் ஸ்டாலின் நடித்த படம் இந்த டான்ஸ்லாம் நீ பார்த்துருக்கியா இல்லையா? பார்த்துருக்கேன். பார்க்கும்போது மனசில் என்ன தோணுச்சு? உண்மையை சொல்லு. வேணாம், நல்ல சார் அரசியல் பேசுவோம், சினிமா வேணாம். டேய், சினிமாலேருந்து பிறந்தது தான் அரசியல். சினிமாவை அரசியலும் தமிழ்நாட்டை விட்டு ஒருபோதும் பிரிக்க முடியாது. நீங்கள் எம்ஜிஆர் வந்து சினிமாலேருந்து வந்தவர் தான். அண்ணா வந்து எழுதினது வசனமாக இருக்கட்டும், கலைஞர் எழுதின வசனமாக இருக்கட்டும், எல்லாமே சினிமாலேருந்து வந்தவர் தான். ஜெயலலிதாவாக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து ஏன் நம்ம சீமானாக இருக்கட்டும், அதை இன்னும் சொல்ல போனாக்கா வேல்முருகனாக இருக்கட்டும், நடிக்காத ஆள் யார் இருக்கா? இன்னைக்கு திரும்ப நடிச்சிருக்காரு. சொல்றேன், நல்ல வேலை ஸ்டாலின் நடிக்கல, இல்லாட்டினா அன்னைக்கு அவர் இளைய தளபதியா இருப்பார். ஏய் நடிச்சாரா? அதான் சொல்றேன், கண்டினியூ பண்ணிருந்தா அன்னைக்கு அவர் தான் இளைய தளபதி. கிழிச்சாரு கண்டினியூ பண்ணி. சினிமாவில் அவர் தான் இளைய தளபதி. சீரியஸா பேசிட்டு சிரிக்காதீங்க. சரி, ஒரு படம் நடிச்சார்ல, அந்த படத்தோட பேர் அது தெரியுமா? சரி, வேற சப்ஜெக்ட் போகலாம். வேற சப்ஜெக்ட் போகலாம். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் உனக்கு நடிக்க தெரியல, விட்டுட்டு போ. கருப்பு கொடி வீட்டுக்கு வீடு ஏற்றுன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? முட்டாள்தனமான செயல்பாடு. ஆனால் இன்றைக்கு உள்ளபடி இதை யார் கண்டித்திருக்கா? உண்மையா திரு விஜய் அவர்கள் கண்டிச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தார், பாத்தீங்களா இல்லையா? படிங்க. தொகுதி மறுசீரமைப்பு ஒன்றிய அரசின் பாரபட்சமான நடவடிக்கை. ஒன்றிய அரசு மக்களவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தற்போது 543 880 உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட அரசியலமைப்பு 131 அந்த திருத்தம், அதான் ரொம்ப முக்கியம். மசோதா 2026 மூலம் மக்களவையின் அமைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை முன்மொழிந்துள்ளது. எதுக்காக தெரியுமா? எதுங்கண்ணா? அவங்க தலைகள் நின்று தண்ணி குடிச்சு பார்த்தாங்க. தமிழ்நாட்டு பக்கம் வந்தாக்கா எதை கழட்டிட்டு அடிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி விரட்டி பிஜேபி இருந்து விரட்டுறானுங்க. ஸோ எந்த சூழ்நிலையும் நீங்கள் பாருங்கள், வட மாநிலங்களில் முழுக்க பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஆதிக்கம் வந்துருச்சு. காசை கொடுத்து எம்எல்ஏ வாங்கினாங்க, மக்களை மிரட்டினாங்க. இன்னும் சொல்லி போனால் உத்தரப்பிரதேசில் வந்து வெளியில் யோகி உட்காந்துருப்பாப்புல, மக்கள் போய் ஓட்டு போட்டு வந்து யோகி கையை தொட்டு கும்பிட்டுட்டு முத்தம் கொடுத்துட்டு போனாங்க. அப்படியே நடக்குது. அந்த காணொலி இன்னும் இருக்குது. 2வது விஷயம், யோகி வந்து வெளியே உட்காந்துருப்பாரு, இவங்க உள்ளே போய் கேண்டிடேட் யாருமே ஓட்டு போடல. அங்கே ஓட்டு போகிற மிஷின் பக்கத்தில் ஒருத்தர் அவன் தான் எல்லாத்துக்கும் ஒரே சிம்பிள் கழுத்துறான். இது என்ன ஜனநாயகம்? அப்போ அவங்களுக்கே இது ஜனநாயகம் இருக்கு. ரஜினி கூட ஒரு காலெல்லாம் தொட்டு கும்பிட்டு வந்தார், பார்த்தீங்களா? யாரு? ரஜினி. ரஜினி புரட்சியாளர் தான். தம்பி, நீங்கள் என்ன சொன்னேன், ஒட்டுமொத்த சங்கியும் ஒரே பக்கமாக ஒன்று நின்றுக்கிட்டு என்னென்ன செய்கிறாங்க நமக்கு தெரியும். அப்போது தமிழ்நாட்டுக்குள்ளேயோ நீங்கள் வர முடியல, கேரளாக்குள்ளே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முண்டி முளைக்கிறாங்க. ஒரு சீட்டு வந்துருச்சு, ஒரு எம்பி சீட்டு, அவ்வளோ ஒரு சீட்டு. அதற்கு மேல் நீங்கள் கேரளாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மக்கள் ரொம்ப தெளிவாக இருப்பான். நீ கேரளாவில் போய் இந்த ஓட்டு காசு கொடுத்தேன்னு வச்சுக்கேன், பாமரனா தான் இருப்பான், செருப்பு கட்டி அடிப்பான். அவன் ரொம்ப தன்மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அவனுக்கு வந்து அவனுடைய மண் வளம், மக்களுடைய நலம், அது ரெண்டுமே முக்கியம். கேரளாவில் போய் நீ வந்து மண்ணை திட்ட முடியாது, மலையை உடைக்க முடியாது. அங்க இந்த மாதிரி அட்ராசிட்டி எதுவுமே கொடுக்க முடியுமா? 8000 கூப்பன் கொடுக்க முடியுமா? 8000 கூப்பன் கொடுன்னு வச்சுக்க, 8 கட்டு அதை குழி தோண்டி போச்சிருவாங்க உடனே கேரளாக்குள்ள. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த 8000 கூப்பனுக்கு வருவோம். இப்போ விஜய் அவர்கள் சொல்வதற்கான பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டுக்கு மண்ணுக்குள்ள இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. பாண்டிச்சேரிக்குள்ள நுழைஞ்சிட்டானுங்க. இன்னைக்கு பாண்டிச்சேரிக்குள்ள இப்போ விஜயும் உள்ள களம் இறங்கியிருக்காரு. அவர் வந்த பிறகுதான் இது வரைக்கும் வரலாற்றில் 91% ஓட் போலிங் ஆனதே கிடையாது. இப்போ போலிங் ஆயிருக்குன்னு பொழுது ரொம்ப ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நடக்க போகுது. ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னாக்கா இப்போ முழுக்க பிஜேபியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும். இப்போ இந்த சூழல்ல செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னாக்கா, அடுத்து வரக்கூடிய 29. ஆமா, நான் இன்னொரு விஷயமா சொல்றேன். இன்னொரு அதுல நிறைய குறிப்பிட்டிருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த மகளிருக்கு 33 இடஒதுக்கீடு, 33% இடஒதுக்கீடு வழங்க மசோதா நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட இருப்பதை தமிழக வெற்றி கழகம் வரவேற்கிறது. இதை வரவேற்கிறார். பெண்களுக்கு என்னைக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதுக்கெல்லாம் கரெக்டா வரவேற்கிறார். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பானுங்க. நான் மணிப்பூர் நடந்தது பார்த்தீங்களா? பெண்களை நிர்வாணப்படுத்தி 2 பெண்களை வந்து ஊர் முழுக்க கூப்பிட்டு வந்தானுங்க. ஆமா, ஆசிஃபான்ற ஒரு சின்ன குழந்தைய கோயிலுக்குள்ளேயே வச்சு 7 நாள் வன்புணர்வு செஞ்சாங்க. பில்கேஸ் பானுன்ற ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய என்ன சொல்றது கரு சிதைவு, கூட்டு பாலியல் 11 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்ச பிறகு அந்த குற்றவாளிகளை விடுதலை செஞ்சதை கேக்கு வச்சு கொண்டாடினாங்க. அதான் சொல்றேன், சங்கி மனநிலை.
புரிஞ்சா வேற ஒரு மனநிலையும் கிடையாது. இவனுங்க தமிழ்நாட்டுக்குள்ள இது எடுபடாத பொழுது அப்போ காலங்காலமாக இந்தியா முழுக்க வந்து இனி இந்தியாவை ஹிந்துத்துவ நாடாக மாற்றுவதான் பிஜேபியோடைய குறிப்பாக RSS உடைய 100 ஆண்டு கால கொள்கை. அப்போ அவனுங்க முழுக்க இந்தியாவை ஹிந்துத்துவ நாடாக மாற்றணும்னாக்கா அப்போ இந்த சைடில் தென் மாவட்டங்கள்ல இருந்து உனக்கு வந்து ஓட் பர்சன்டேஜ் வராது. அப்போ 29 மறுபடியும் மோடி வந்து மறுபடியும் ஆட்சி அமைக்க வரணும், மோடியோ அல்லது வந்து பிஜேபி RSS காரன் எவனை கை காட்டானோ அவன் வரணும்னாக்கா அப்போ வந்து அவர்களுக்கு எண்ணிக்கை லெவலில் வந்து அதிகமாக வேணும். அப்போ என்ன பண்ணுறானுங்க, இப்போ மாற்றுறானுங்க. ஸோ மாற்றி எண்ணிக்கை லெவலில் நார்த்தில் அதிகமாக்குறாங்க. ஆமாம் தம்பி, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ நார்த்தில் அதிகமானதானே அவனுக்கு ஓட்டு போடுவோம். ஆமாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக என்ன செய்ய வரானுங்கனாக்கா நாளைக்கு என்ன நடக்கும்னா இந்தியாவை ஹிந்துத்துவ நாடுன்னு சொல்லி அறிவிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு இவங்களே கொண்டு வருவானுங்க. ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடி எடுத்த முன்னெடுப்பு நான் சொல்கிறேன். இந்திய ரூபாய் நோட்டுகளில் விநாயகரோட படத்தையும் லக்ஷ்மியோட படத்தையும் அச்சடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதை ஆதரித்து பேசினது யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி பேச வச்சானுங்க. ஸோ இந்தியா ரூபாய் நோட்டுகளில் லக்ஷ்மி படத்தையும் விநாயகர் படத்தையும் கொண்டு வருவதன் மூலமாக என்ன உலக நாடுகளுக்கு தெரியும்னாக்கா ஒரு இந்திய கரன்சியை எடுக்கும் பொழுது ஒரு ஹிந்து கடவுளுடைய புகைப்படம் இருந்துச்சுனாக்கா உலக நாடுகள் எப்படி பார்க்கணும்னா அப்போ நாடு இந்துத்துவ நாடு அப்படின்னு பார்க்கும். ஸோ அதற்காக எடுக்கப்படுற முன்னெடுப்பு. அப்போ இது மறைமுகமாக உலகம் முழுக்க வந்து அங்கே வந்து இந்துத்துவ நாடு. அப்போ இங்கே வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் நினச்சிங்க பல மதம் பல மொழி பேசக்கூடிய மக்கள், பன்முகத்தன்மை. ஆமாம், அதில் வந்து ஒரு ஒற்றுமையோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ இதை சிதைக்கிற வேலையை தான் இன்னைக்கு பிஜேபியும் RSS செஞ்சு கொண்டிருக்கிற பொழுது அதற்கேற்ற இந்த மசோதாவை மாற்றி அமைப்பதற்கான வேலையும் அது கூட சேர்ந்து ஸ்டாலின் எதிர்க்கிற மாதிரி ஒரு காப்பாற்றுறதுக்கு தான் ஸ்டாலின் வந்து இந்த வீடியோ விட்டுருக்காரு. என்னன்னு இந்தியாவை காப்பாற்றுறதுக்கும் தமிழ்நாடுடைய மத சார்பின்மையை காப்பாற்றுறதுக்கு தான் திரு ஸ்டாலின் இவ்வளோ வருஷம் புடுங்களா எங்களுக்கு தெரியும் தம்பி. நீங்கள் இதை படிங்க, திமுக என்ன புடுங்குச்சு நமக்கு தெரியும். அடுத்து வந்து அப்படி நிகழ்ந்தால் மொழி கலாச்சாரம் மற்றும் மாநில உரிமைகள் சார்ந்த சட்டங்கள் இயற்றுவதில் மற்றும் ஒன்றிய அரசின் கொள்கைகள் வகுத்தல் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறைந்து வட மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும். அதே மாதிரி கடைசியாக இன்னொன்று சொல்றாங்க, ஏற்கனவே பட்ஜெட் தாக்கலின் போதும் தமிழ்நாட்டிற்கு போதுமான நிதியையும் திட்டங்களையும் ஒன்றிய அரசு தருவதில்லை. அப்படி இருக்கையில் தொகுதி மறுவரை செய்யப்பட்ட பிறகு மக்கள் தொகை அடிப்படையிலான திட்டங்களுக்கான நிதி மேலும் குறைவாக வாய்ப்புள்ளது. இப்படி பல்வேறு வகையில் தென் மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியலமைப்பு 131வது திருத்தம் மசோதா 2026 நிறைவேற்றும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று தற்போது உள்ள பழைய நடைமுறையை தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் திரு விஜய் அவர்கள் இது கரெக்டாக இப்போ சொல்லியிருக்காரா? இப்போ ஸ்டாலின் நம்ம ஒரு விஷயம் கேட்போம், சாதி வாரி கணக்கெடுப்பு நீ ஏன் எடுக்கல? முதல்ல நீ அங்கே போய் நொட்டுறதெல்லாம் இருக்கட்டும், அவன் கை காட்டிட்டார்ல, மேலே அவங்க தான் எடுக்கணும். மேலே இருக்கவன் பார்த்துப்பான்னு சொல்லி மேலே இருக்கவனா யாரு? ஒன்றிய அரசு. இந்த கவுண்டமணி ஒருத்தன் சொல்லுவானே எல்லாம் மேல எல்லாத்தையும் நானே பார்த்துட்டா கட்லிகளை ஒருத்தர் இருக்க அவன் கேட்டா கொடுப்பன்ற மாதிரி. இது தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நலம், அந்த உரிமையை சார்ந்த விஷயம். நீங்கள் சிறுபான்மைன்னு குறிப்பிட்ட சமூகத்தை கிட்டத்தட்ட நீங்கள் அடக்கி வச்சிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒவ்வொரு உட்பிரிவில் இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கும் எவ்வளோ பெரிய சிக்கலை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க. அப்போ சாதிய வாரி கணக்கெடுப்பு நீங்கள் எடுப்பதன் மூலமாக இங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஏற்படும். அதை வந்து பிற மாநிலங்களில் அந்தந்த மாநிலமே தலையிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த முதலமைச்சருடைய அதிகாரத்தின் கீழ் வருதுன்றதுனால கட்சியில் இருக்க காங்கிரஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? இவங்களுக்கு அதான் சொல்லல, இவன் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு இவனுக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் செய்வான். மக்களை ஏழ்மையாக வச்சுக்கணும், வறுமையில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம காசு கொடுத்தா வாங்கிட்டு நமக்கே ஓட்டு போடுவானுங்க. நம்ம ரேஷன் கார்டில் வந்து நிற்பானுங்க, 8000 கூப்பன் கொடுக்குறேன், டிவி கொடுக்குறேன்னு உருட்டினாங்களா? ஓகே, அதை பேசுவோம், அதை நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். அதுதான் பேசுவோம். அப்போது இது முழுக்க நம்ம மக்களை வஞ்சிக்கக்கூடிய வேலை தொடர்ச்சியாக திமுக செய்து கொண்டு இன்றைக்கி பிஜேபி அவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அதை தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு போகிறான். அவன் RSS ஊரில் நடத்தணும்னு நினச்சாக்க நடத்துகிறான். அதுக்கு நீ முழு பாதுகாப்பு கொடுக்குற, அதுக்கு நீ வந்து பெருசாக கண்டிக்க மாட்டேற. அவன் என்ன பண்ணுறான், கேலோ இந்தியாவும் நடத்துகிறான். நீ தமிழை காப்பாற்றுறேன் அப்படின்ற, தமிழுக்காக உயிரை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு பேசுகிறேன். கேலோனா ஹிந்தி வார்த்தை, விளையாடு இந்தியான்னு கூட வந்து உன்னால் வைக்கிறதுக்கு துப்பு கிடையாது. அவன் என்ன சொன்னாலும் செய்கிறது, அவனுக்கு வெள்ளை கூட தூக்கிட்டு போகிறது. மோடி வருவது தமிழ்நாட்டுக்குன்னு பெருமை பேசினவன் திமுக. அதான் வெஸ்ட் பெங்காலில் சிஎம்ஏ சொல்லிட்டாங்களே மம்தா, இவங்க 2 பேரும் கள்ளக்கூட்டணியில் இருக்காங்கன்ட்டு. அவங்க அதை விட்டு நான் என்ன கேட்குறேன், மோடி வருவது தமிழ்நாட்டின் பெருமை சொன்னது யார்? வளர்ந்தவன் டிஆர்பி ராஜால இருந்து பல நபர்கள் அந்த திமுக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் சொன்ன வார்த்தை, மோடி வருவது தமிழ்நாட்டின் பெருமை. அப்படி என்ன பெருமை? அதுதான் கேட்கணும். அவர் என்ன பெருமை என்ன எருமை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ இது ஒரு பக்கம் செஞ்சு வச்சுருக்கீங்களா? அப்போது இந்த அரசியல் பித்தலாட்டத்தை நீங்கள் வந்து
முழுக்க முழுக்க மக்களுடைய ஜனநாயக உரிமையை பறிக்கக்கூடிய வேலையை திமுகவும், மக்களை வந்து இங்கே சாதி ரீதியாக சமூக ரீதியாக பிளவு பண்ணக்கூடிய வேலை, உணவு கலாச்சாரம் உடை கலாச்சாரத்தை கை வைக்கக்கூடிய வேலை, மத வழிபாட்டில் கை வைக்கக்கூடிய வேலை இன்றைக்கி பிஜேபி செய்து கொண்டு இந்தியாவை நாளைக்கு ஹிந்துத்துவ நாடாக மாற்றுவதற்கு சவுத் சைடில் இருக்க ஒட்டுமொத்த நபர்களையும் விலக்கி வாங்க முடியல, அடக்க முடியல. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நார்த்லேயே பெரும்பான்மை இன்க்ரீஸ் பண்ணி அவனுக்கே ஓட்டு போட வச்சு வர 29க்கு மறுபடியும் காலங்காலமாக பிஜேபி ஆட்சியை தொடர்வதற்காக எடுக்கப்படக்கூடிய இந்த முன்னெடுப்பை இங்கே இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், பாண்டிச்சேரி, கேரளா உட்பட்ட சவுத் சைடில் இருக்கக்கூடிய கர்நாடகா, ஆந்திரா எல்லாம் ஒட்டுமொத்தமாக எதிர்த்து பிஜேபியை வீழ்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த பிஜேபி கூட இன்றைக்கி வந்து அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த கூட்டணியில் கொண்டு போய் அன்புமணியும் நீங்கள் வந்து டிவிலாம் உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்னமோ தமிழ்நாட்டை வந்து காப்பாற்ற போகிறேன்னு உருட்டுறீங்கனாக்கா எவ்வளோ மோசமாக இருக்குது. சொல்ல போனால் இந்த அறிவிப்புக்கு அப்புறமே அவங்க கூட்டணி விட்டு வெளியில் வரணும். நீங்கள் வெளியில் வாங்க, எவ்வளோ பெரிய அரசியல் மாற்றம் நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இருக்கும்னா திமுக பண்ற அரசியல் அப்படியே காலியாகும், முடிஞ்சிடும். எடப்பாடி வந்து இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து நான் பிஜேபியோட கூட்டணியை முறித்துக் கொள்கிறேன்னு நீங்க வெளியில வாங்க. ஆமா, பெரிய அரசியல் மாற்றம் நீங்க வந்து பாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? திமுக இதற்கு மேல வந்து ஜென்மத்துக்கு எந்திரிக்க முடியாது. பிஜேபி இந்த பக்கம் வரவே முடியாது. ஆட்சி அதிகாரம் யார் யார் கையில எல்லாம் மாறும்னு பாருங்க. அதுக்கப்புறமேட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள், விஜய் அவர்கள் மட்டும்தான் மிக முக்கியமான பிரதிநிதியாக இருப்பாங்களே தவிர இதை செய்வதற்கு எடப்பாடி கொஞ்சம் துணிவு வரான்றதை பொறுத்து துணிவு இருக்கணும். ஓகே, பார்ப்போம். துணிவு இல்லை, ஆனால் துணிவில் நடிச்ச ஒருத்தர் ஃபோட்டோ வச்சுட்டு அரசியல் செஞ்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா? துணிவு இல்லை, ஆனால் அவர் எங்கே பார்த்தாலும் குனிகிறாருன்ற ஒருத்தர் வந்து எல்லா இடத்துலையும் கேட்டு. யாரு? உதயநிதி தான். அதான் சொல்லிட்டாங்கல்ல, பால் டாயில் குடிச்ச குழந்தைலாம் நீ பேசாதான்ட்டாங்க, அவர் தூக்கி போடுங்க. அடுத்த ஒரு அறிக்கையை பார்ப்போம். திமுகவின் 8000 ரூபாய் கூப்பன் நாடகத்தால் திருச்சி மணச்சநல்லூரில் சகோதரி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக வரும் செய்தி நெஞ்சை பதற வைக்கிறது. சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. 8000 ரூபா கூப்பனுக்காக. 8000 ரூபா கூப்பன்னாங்க. இது என்னென்ன பிழப்புது? நேற்று ஒருத்தன் போய் ஏசி வேணும்னு கேட்டேன், 8000 ரூபா கொடுத்துருக்கேன். நம்ம படித்தோம், பார்த்தோம் இல்லையா, செய்தியை பார்த்தோம். இப்போ இன்னைக்கு வந்து 8000 ரூபா கூப்பனை கொடுத்து மக்களை வந்து காலங்காலமாக இந்த மாதிரி போலியான வாக்குறுதி கொடுக்குறது, டோக்கன் கொடுக்குற சிஸ்டமே இவங்க கொண்டு வந்தது தான் ஃபர்ஸ்ட். அப்படியா? டிடிவி இந்த பக்கம் கொடுத்தாப்புல, இவங்க வந்து மாதிரி காலங்காலமாக சோத்துக்கு டோக்கன் கொடுத்தேன் தம்பி. சோத்துக்கு கொடுத்து கோட்டர் வாங்கி கொடுக்கறது. ஸோ மக்களை நல்லபடியாக வாழ வைப்பதற்கான எந்த ஒரு வழிவகையும் மக்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. இது அவங்களுக்கே தானே பேக் ஃபயர் ஆகும். இது இவ்வளோ பேர் பார்க்குறாங்களே, 8000 ரூபா கொடுத்து ஏமாத்துறீங்களே, ஓட்டு போடுறவன்னு நினைக்கிறவங்க கூட போட மாட்டானே, அதெல்லாம் நினைக்கவே மாட்டாங்களா? யாரு? திமுக. நம்ம மக்களா? நம்ம மக்கள் நான் சொல்ற திமுக காரர்களை பற்றி பேசுகிறேன். இல்லை, நம்ம மக்களை வந்து இவங்க ரொம்ப பலவீனப்படுத்த வச்சிருக்கிறது யதார்த்தமான உண்மை. இல்லை, நான் பலவீனப்படுத்துறது கூட தாண்டி மக்களை ஏமாத்திடலாம் சுலபமானு நினைக்கிறாங்களா? ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க, மக்கள் ஏமாந்துட்டு தானே இருக்காங்க. இல்லை, நான் ஒரே புத்தாம் புதுவாக நம்ம அப்படி சொல்ல முடியாது. மக்கள் தெளிவாக நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் மக்களை ஏமாத்திட்டு தான் இருந்தாங்க. ஓகே, என்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்தாரோ அதற்கு பிறகு தானே இளைஞர்கள் இவ்வளவு பெரிய பெருவாரியான ஒரு கூட்டம் வந்து அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்போ நீங்க வந்து திமுக இந்த மாதிரி பொதுவில் எல்லாம் விமர்சிக்க ஆரம்பிச்சான்? இது வரைக்கும் வரலாற்றில் சேத்துல அந்த மினிஸ்டர் அடி வாங்கியிருக்கானா? இல்லை. பொன்முடி வாங்கினாரா? இது வரைக்கும் வந்து இவர்களை நார்னாராக கிழிச்சு வலைதளங்களை யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா? யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா ஒன்று ரவுடிசம், இன்னொன்று அதிகாரம் கையில் இருக்கும் பொழுது வரும். விஜய் அவர்கள் என்றைக்கு இளைஞர்களை அரசியலுக்குள்ளே வாங்க, அரசியலை பழகுங்கள்னு சொன்னாரோ வந்தாங்க. வாரியர்ஸ்னு பேர் வச்சு விட்டாரா? உண்மையிலே வாரியர்ஸாக தான் இருக்காங்க, வச்சு செய்கிறாங்க மொத்தமாக அப்படின்னும் பொழுது நான் தான் சொன்னேன், அரசியலை ரெண்டாக இப்போ பிரிச்சுக்க வேண்டியது இருக்குது. தளபதி வருகைக்கு முன், வருகைக்கு பின். இல்லைன்னா அன்பின் மகேஷ் நடித்த அந்த காணொலிலாம் வந்திருக்குமா? சீரியலில் நடித்ததெல்லாம் அதை சொல்லுங்கள். சீரியல் நடித்ததை விட வந்து படித்து சொன்னேன், கேட்டியாடா நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, நீ இறுதி மாப்பிள்ள எலெக்ஷன் முடிவிட்டோம். எல்லாருக்கும் அதுக்கு ஒரு முடிவு பண்ணுவோம் நம்ம. ஸோ இளைஞர்கள் அரசியல் மாற்றத்தை நோக்கி இன்னைக்கு பெருவாரியாக வந்துட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்க தம்பி. அவர் போகிற ஒவ்வொரு ஊர்லேயும் ட்ரமாட்டிக் சேஞ்சஸ். கூட்டம் வர்ற திமுக வயிற்றுல புளியை கரைச்சிட்டேன். முன்னாடி சொன்னேன்ல, ஸ்டாலின் கூப்பிட்டு பேசினாருன்னு எனக்கு ஒரு செய்தி வந்துச்சுன்னு, தம்பி நீ பேசாமல் நடிக்க போயிடுறியா, என்ன செய்ய போகிற, அரசியல் நமக்கு செட் ஆகாது, எல்லாரும் இளைஞர்கள்லாம் விஜய் அவர்கள் பின்னாடி போகிறாங்க அப்படின்ட்டு. அமெரிக்காக்கே பேர் சிவாஜி. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்து கொண்டு போயிட்டு இருக்கிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருநெல்வேலியை தாண்டி அதுக்கப்புறம் திருப்பூர், கன்னியாகுமரி, ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரமாட்டிக் சேஞ்சஸ். இன்னைக்கு சென்னை. ஆமாம். ஸோ சென்னை வந்து நம்ம சொல்லவே வேணாம். சென்னை வந்து நான் எந்த திருப்பி சொன்னேன், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், தளபதி அவர்கள் ரூட் மேப்பில் மறுபடியும் குளத்தூருக்கு வரணும். மறுபடியும் குளத்தூருக்கு வரணும். நீ குளத்தூரில் நீங்கள் என்னென்ன குளறுபடி பண்ணீங்களோ அதை வந்து அவர் முறியடிக்கிற மாதிரி குளத்தூர் போயிட்டு தான் அதுக்கப்புறம் அவருடைய தொகுதிக்கு போகணுன்றது எனக்கு ஆசை. ஒரு வாட்டியே நம்ம சரி விஜய் அவர்கள் அங்கே போய் பேசலன்றதே திரு ஸ்டாலின் அவருக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருந்திருக்கும். இப்போ மறுபடியும் குளத்தூர் போனால் ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி இருக்கும் மனநிலை? எப்படி வேணால் இருந்துட்டு எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நிச்சயமாக நான் தளபதியிடம் கோரிக்கை வைப்பேன், குளத்தூருக்கு நீங்கள் போங்கன்ட்டு. ஏன்னா எந்தெந்த ரூட் மேப்பு என்ன எந்தெந்த டேட்டுக்கு போகிறாங்கன்றது ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியும், ஃபாலோ பண்ணுறோம். நம்ம தளபதியிடம் கேட்போம். சூப்பர்ண்ணா, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்குங்கிறதுக்கும் நன்றி. நன்றி தம்பி.